ஹரே கிருஷ்ணா. விதியை மதியால் வெல்ல முடியுமா? வெல்ல முடியுமாங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு சின்ன கதையில பார்ப்போம். ஒருத்தர் மிகப்பெரிய கிருஷ்ண பக்திமான். அவருக்கு எப்படின்னா, தன்னுடைய ஏதாவது ஒரு பிறவியிலயாவது அப்படியே உடலோடு வைகுண்டத்த போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதுக்காக கிருஷ்ணன்ட்ட ரொம்ப மன்றாடிட்டு இருந்தார். இப்படியே அவருடைய பிறவிகள் கடந்தது. ஒரு பிறவியில கிளியா அ பிறவி எடுத்து வாழ்ந்து வந்தார். திடீர்னு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மாங்கனிகள், சுவையான மாங்கனிகள் சாப்பிடும்போது விண்ணுலகத்துல தேவர்கள்லாம் அப்படியே வரிசையா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. கையில மலர்களோட. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படி எல்லா தேவர்களையும் பார்த்து வணங்கிக்கிட்டே இருந்தது அந்த கிளி. கடைசியா பார்த்தா யமதர்மனையும் இது பார்த்துருச்சு. இதுக்கு உடனே பதஷ்டமாயிட்டு, ஐய்யயோ! யமதர்மன சாகும்போது தானே பார்க்க முடியும். அப்ப நம்ம சாக போறோமோ அப்படின்னு கிருஷ்ணா என்ன இது இந்த பிறவியிலும் கிடைக்காதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தது. திருப்பி அப்படி பார்க்கும்போது யமதர்மன் அந்த கிளிய பார்த்து சிரிச்சுது. உடனே இதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. எப்படியாவது கிருஷ்ணர்ட்ட மன்றாடிட்டு இருந்தது. கிருஷ்ணர் உடனே கண் முன்னாடி தோன்றி, "சரி வா நீ என்னோட" அப்படின்னு வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. அங்க பார்க்கடல் ஓரமா, "இங்கேயே விளையாண்டுகிட்டு இரு. இந்த கல்ல விட்டு தாண்டி எங்கேயும் போயிடாதன்னாரு." கொஞ்ச நேரம் அது அதிலேயே விளையாண்டுது. கிருஷ்ணர் போன பிறகு அதால சலிச்சு போயிடுச்சு. சரி இத தாண்டி போய் பார்ப்போம்னு மெல்ல தாண்டி போணுச்சு. வைகுண்டத்துல மிகப்பெரிய நந்தவனம் இருந்தது. அந்த நந்தவனத்துல விளையாண்டுகிட்டு இருந்தது. திடீர்னு எங்கேருந்தோ பறந்து வந்த ஒரு அம்பு அதன் மேல பட்டு, அது உயிர் பிரியிற நிலை வந்துருச்சு. யமதர்மன் சிரிச்சுக்கிட்டே அது பக்கத்துல வந்து சொன்னாரு, "உன் விதிப்படி நீ வைகுண்டத்துல இருக்கும்போது தான் இறக்க முடியும். என்னடா இது? இதுக்கு விதி முடிய போகுது. இன்னமும் வெளியிலேயே இருக்கேன்னு நெனச்சேன். நான் கிருஷ்ணர்ட்ட வேண்டிக்கிட்டேனோ இல்லையோ, நீயே வேண்டிக்கிட்டு வைகுண்டத்துக்கு வந்து உன் உயிர விட்டுட்ட" அப்படின்னு. விதியை மதியால் வெல்ல முடியாது. ஆனால் மதியால் விதியை சரியாக செய்ய முடியும். விதியோடு காத்திருப்போம். மதியால் வெல்ல. நன்றி, வணக்கம்.